என்னடா அது வெயில் காலத்துல மழை பெய்யுது, மழை காலத்துல வெயில் அடிக்குது, கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. எங்க உங்களதான் பாருங்க, கொஞ்சம் வந்து ஊக்கு போடுங்க. நம்மள தான் கூப்பிடுறாங்களா? உங்களதாங்க. சீக்கிரம் வந்து மாட்டி விடுங்க. இந்த ஊர்ல உங்களை விட ஆமா யார் இருக்கா சொல்லுங்க? உங்களுக்கு கூட வந்து 100 பேரை நிக்க வைப்பீங்க. கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? கொஞ்சம் சீக்கிரம் வந்து மாட்டி விடுங்க. ஏதாவது ஆச்சுன்னா நான் ஓடி போயிடுறேன். இல்ல ஓடி வரேன்னு சொன்னேன். சரியா மாட்டி விட்டானா? என்னடி என்னாச்சு? மாட்டி விட சொன்னா இவன் வந்து மாட்டி விட்டான். இது வரைக்கும் என் புருஷனே என் மேல கை வைக்கல, நீ வந்து ஊக்கு மாட்டி விட்டியா? கும்பிடுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல இவனை கவனி. தங்கப்பாண்டி உன்னை வெட்டிட்டு வேண்டா, உன்னை கொன்னுடுவேன்டா. டேய் தங்கப்பாண்டி, யாரோட கட் பண்ணிடுவேன்? நீ வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சமைச்சுக்கிட்டு இருக்க, இவ வெளியில நின்னுகிட்டு போட்டு விடுங்க போட்டு விடுங்க, நான் வந்து போட்டு விட்டேன். ஏதோ ஒரு பொண்ணு உதவி கேட்டா வந்து போடுறதுக்கு என்னோட வழக்கம் தானே. வந்து உதவி பண்ணாரு அதானே, அதுக்கு நீ வாய்க்கு வந்தபடி பேசுவியா? அடிங்கோ ஒன்னா வெட்டிடுவடா, போடி உள்ள போங்க. ஏண்டா அவ என்ன ஊக்கு மாட்டி விட கூப்பிட்டா நீ அதை பார்த்த? யாரும் அசிங்கப்படுத்த பாக்குற? ஏண்டா எதுக்கு அழுகுற? டேய் போஸ், உனக்கு வேலை கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம், நீ எங்க எல்லாரையும் விட்டுட்டு போறாங்கிற வருத்தம் இன்னொரு பக்கம். சின்ன குழந்தை மாதிரி என்னடா இது? இப்ப நம்ம எங்க இருக்கோம்? ராமூர்த்தியோட ஹோட்டல்ல இருக்கோம். அத கேக்கல, 21st செஞ்சுரியில இருக்கோம், செல்போன்லாம் இருக்கு, அப்புறம் ஏன் ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொன்னா சரியாயிடுமா? நீ பண்றது தப்பு. வாட்? எஸ், மனச சாவடிச்சிட்டு இருக்க. புண்ணியா, விருப்பம் இல்லாம துபாய்க்கு போற, ஒன்லி ஃபார் யுவர் ஃபேமிலி. ஆனா உனக்கு பிடிச்சது போலீஸ் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உன் யூனிஃபார்ம் பார்த்தாலே தெரியுது. ஸ்டாப் இட். இதுக்கு மேல எதுவும் பேசாத. போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா எனக்கு உயிர். ஐ லைக் இட், ஐ லவ் இட், ஐ ட்ரீம் இட். ஐபிஎஸ் செலக்ஷனுக்கு போய் பெரிய போலீஸ் ஆபீசர் ஆய் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஜாதி இல்லை, மதம் இல்லை, மொழி இல்லை, இனம் இல்லை, ஏமாற்றப்பட்ட மக்களே அழ வேண்டாம், அழ வேண்டாம், அழ வேண்டாம். கொடுமைகள் எல்லாம் நடைமுறையாக, யார் இதை காண, யார் இதை காண, ஜகம் எரியும் துரோகங்கள். ஆமா உண்மை, ஆமா உண்மை, நீ சொன்னது உண்மை, உண்மை, ஆமாம் உண்மை, ஆமாம் உண்மை, நீ சொன்னது உண்மை, உண்மை. கொதிக்கும் ரத்தம், எரியும் சக்தி, சிப்பாய்களே வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுது போஸ போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஸ்ரீ ஸ்ரீ சொன்ன அந்த கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுபாஷ் சந்திர போஸ். கெட் அப், கமான் கமான் கெட் அப். அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்போ அந்த போட்டோஸை பார்த்தேன். உனக்குள்ள ஏதோ ஒரு ஃபயர் இருக்கு. மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் ரைட். மசில் பவர் மட்டும் இல்ல, மென்டல் பவர் இருக்கிற உன்ன மாதிரி ஆளுங்க தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு பீ இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட். பட் வை? எந்த டிபார்ட்மெண்ட்டை காதலிச்சனோ, எந்த டிபார்ட்மெண்ட்டை விரும்பினனோ, அந்த டிபார்ட்மெண்டால தான் என் ஃபேமிலியே நாசமா போச்சு. என் தங்கச்சி ஊமை ஆயிட்டா. அதனாலதான் இப்ப அந்த டிபார்ட்மெண்ட் மேல எனக்கு கோபம், வெறுப்பு. முடிஞ்சு போனதை நினைச்சுக்கிட்டு இலக்க விட்டுட்டு ஏமாற்றத்தோட அவநம்பிக்கையோட எதுக்காக நீ நிக்கிற? அமாவாசை வந்ததுங்கிறதுக்காக உணர்வெல்லாம் செத்து போச்சா? வாய்ப்பை பிடிச்சுக்கிட்டு ஆயுதமாய் அர்ஜுனன் போல கொடுமைக்காரர்களின் ஆணவத்தை அடக்கும் சிங்கம் போல மாறு. போஸ், கரப்ஷன்ங்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இல்ல, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு. உன்னை பத்தி எனக்கு எப்படி தெரியும்னு ஆச்சரியப்படுறியா? புண்ணியா சொன்னா. தேங்க்யூ புண்ணியா.
போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா எனக்கு உயிர். சின்ன வயசுல இருந்து பெரிய ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்னு கனவு கண்டேன். ஐபிஎஸ் ஆபீசர் மட்டும் போலீஸ் இல்ல, கான்ஸ்டபிளும் போலீஸ் தான். டிபார்ட்மெண்ட்ல சேர்றதுக்கு தேவை நீதியும் நேர்மையும், தம்மும் தைரியமும். எஸ் போஸ், நாளைக்கு தான் கான்ஸ்டபிள் செலக்ஷனோட லாஸ்ட் டேட். என் பேச்சை கேட்டு அப்ளை பண்ணு. உன்ன மாதிரி ஆளுங்களோட சேவை தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. இந்தா வாங்கிக்க. அப்பா அம்மாக்கு விருப்பம் இல்லை சார். எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நீ எப்படிடா சொன்ன? நீ போலீஸ் உத்தியோகம் தான் பார்க்கணும். டேய் போஸ், நம்ம ஊருக்கும் அப்புறம் இந்த பரந்தாமனுக்கும் பேரு வாங்கி கொடுக்கணும்டா. சைன் பண்ணு. ஏமா நீ என்ன சொல்ற? ஆமா தாத்தா, நான் போஸ காதலிக்கிறேன். அப்போ போஸ் தெரியாது தாத்தா. இங்க பாருமா, அன்பை வெளிப்படுத்தினாதான் கல்யாணம் நடக்கும். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா பாரம் ஆயிடும். என் பேச்ச கேட்டு போஸ் கிட்ட நீ விஷயத்த சொல்லு, அப்பதான் நல்லபடியா கல்யாணம் நடக்கும். ஆமாம்மா, அவன் கண்டிப்பா ஒத்துக்குவான். போஸுக்கு சின்ன வயசுல இருந்து போலீஸ் ஆகணும்ன்றத மிகப்பெரிய கனவு. அவனோட ஆசை நிறைவேற வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இப்போ என்னோட காதல் விஷயத்த அவன் கிட்ட சொல்லி அவனோட மனசை டிஸ்டர்ப் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. அப்படின்னா சொல்ல மாட்டியா? இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு நீங்களும் இந்த விஷயத்த போஸ் கிட்ட சொல்லிடாதீங்க. வணக்கம் துர்கா பாய், நான் தான் ஸ்ரீநாத் பேசுறேன். சொல்லு. அதான் அந்த போஸ பத்தி சொன்னனே, நீ என்ன பண்ண? ஆளுங்க அவன் ஊருக்கு போயிருக்காங்க. நீ நாளைக்கு வந்து அவன் தலையை தூக்கிட்டு போ. நீங்க அவனை கொல்லாதீங்கண்ணே, நான் தான் அவனை துடிக்க துடிக்க கொல்லுவேன். ஆமாண்ணே, அவனை கண்டம் துண்டமா நாம தான் வெட்டணும். டே போஸ், எங்கடா இருக்க மவன? சொல்றா. அண்ணா, அவன் சென்னைக்கு தான் வந்துகிட்டு இருக்கானா? அப்படியா? ஆமாண்ணா. டேய், அவன் புலி குகைக்குள்ள அடி எடுத்து வைக்கிறான். போட்டு தள்ளுங்க. சரிங்கண்ணா. கொல்லுங்கடா, கொல்லுங்க, கொல்லுங்கடா. டேய், இந்த காக்கி ட்ரெஸ் பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாதடா. நீதி நேர்மையை உயிரா நினைக்கிற பொறுப்பானவன் ஒரு தில்ல நம்ம போலீஸ் ஆபீசரா வருவான், வருவான், வருவான். பாலாஜி தாங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஐயா, காசு கொடுக்காம போறீங்க? பணமா? என்கிட்ட பணம் கேட்கறியா?
ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? நீங்க உள்ள போங்க சார், நான் பாத்துக்கிறேன் இவனை. உயிரோட போக மாட்டேன், புரிஞ்சுக்க. ஏன் கிட்டயே பணம் கேக்குறான்? அவரை பத்தி தெரிஞ்சிருந்தும் பணத்தை கேக்குறியா? அப்பாவியா இருக்க. இந்த பணத்தை வாங்கிக்க, 50 ரூபாய். இனிமேல் இந்த அக்கம் பக்கத்துல வந்துடாத. சரிங்க. ஏழையோட ஆத்திரம் உதடுக்கு இல்லடா, உயிருக்கே ஆபத்து. நல்லதுங்க, இந்த பக்கமே வரமாட்டேன். டேய் 103 சார். ஏன்டா இவ்வளவு லேட் ஆச்சு? என்ன கலெக்ஷன் குறைஞ்ச மாதிரி இருக்கு? யாரா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து கேஸை பத்தி தான் கேட்பாங்க. இவன் கலெக்ஷன் பணத்தை பத்தி கேக்குறான். என்ன சுருட்டிட்டியா? சார் உங்களை பத்தி தெரிஞ்சு அப்படி பண்ணுவோமா சார்? வேணாண்டா வேணாம். தேவையில்லாத டயலாகும் அக்கறை இல்லாத எக்ஸ்பிரஷனும் வேணாண்டா. ஆப்பிள் எங்கடா? இன்னைக்கு அந்த வண்டியெல்லாம் வைக்கல சார். அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. 1/2 மணி நேரத்துல ஆப்பிள்ஸ் இங்க இருக்கணும், சரியா? சரிங்க சார். சொல்லு லட்சுமி. உங்க அப்பா இறந்துட்டாங்களாம், போன் வந்துச்சு. கேளட்டு முண்டம் இறந்து போச்சு. வயசாச்சுன்னா யாரா இருந்தாலும் சாகதானே போறாங்க. அவன் ஒழுங்கா வீட்டுல செத்து இருந்தா நல்லா இருந்திருக்கும். போறதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில 3 லட்சம் ரூபாய் பில்லு கட்ட வச்சுட்டா அந்த பரதேசி அப்பா. என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பெத்த பிள்ளை பேச வேண்டிய பேச்சா இது? சீச்சி. ஓகே ஓகே வர்றேன். அண்ணா போன் மாதிரி இருக்கு. அண்ணா அண்ணா வணக்கண்ணே. இப்பதான் உங்களை பத்தி உடனே வந்துடுறேண்ணே. கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி தேங்காயையும், டாக்டர் கிட்ட போகும்போது பணத்தையும், பொலிட்டீஷியன் கிட்ட போகும்போது பார்ட்டி ஃபண்டையும், பொண்ணுங்க கிட்ட போகும்போது காண்டமையும். உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க கிட்ட பொண்ணுகளை கூட்டிட்டு வராம இருப்பனா? நான் கூட்டிட்டு வர வரைக்கும் எதுக்குண்ணே? ஒரு போன் பண்ணீங்கன்னா 10 நிமிஷத்துல அங்க கலர் கலரா பொண்ணுங்க இருப்பாங்க. வந்துடுறேண்ணே, உடனே வந்துடுறேன். ஓகே. சாஸ்திரி சார், நான் லீவுல எங்க ஊருக்கு போறேன். யாரோ புது கான்ஸ்டபிள் வரானாமே, அவனை நம்ம லைன்லயே வச்சிரு. சார். நம்ம லைன்ல ஏன் லைன்ல? டேய் 103 சார், பழத்தலை எடுத்து வண்டியில வச்சிரு.